வீரர் அவனை மனமடிவாக்கி. அப்படின்னா வில் வீரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யார சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு விரோதம் எழும்பினவர்கள், அவங்க எல்லாரையும் குறிச்சு தான் சொல்றாரு. வில் வீரர் அவனை என்ன பண்ணினாங்களாமா, மனமடிவாக்குனார்களாம். மனமடி அப்படின்னா அந்த மனமடி வாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இந்த ஊசி மாதிரி கொஞ்சம் அப்படியே வளரும் போது குத்துவாங்க பாருங்களேன், எழும்பும் போது குத்துவாங்க பாங்க, இதுதான் மனமடிவு. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை வில் வீரர் அம்பு எய்கிறவர்கள் இவனை மனமடிவாக்கிட்டாங்க. ரொம்ப மனமடிவாக எழும்பும் போது அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது. இவனுடைய வாழ்க்கை நீங்க விரிவா பாத்தீங்கன்னா தான் நடக்குது யோசேப்புக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனா அவனுடைய வில் என்ன பண்ணிச்சாமாமா, உறுதியா நின்றுச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா. நாம்